இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் தொட்டாச்சினிங்கி செடி. இந்த செடியை இப்போ நீங்கள் தொட்டிங்கன்னா அப்படியே அதை மூடிக்கும். பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், சும்மா லைட்டாக இப்படி டச் பண்ணாலே போதும், அந்த அப்படியே மூடிக்கும். பாருங்களே, இதே டச் பண்ணால் போதும், அதுவாகவே அப்படியே மூடிக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மொட்டு தான். இந்த இதை நீங்கள் தண்ணியில் அப்படியே வச்சிங்கன்னா அப்படியே அது வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த மொட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் செண்டு மல்லி. நல்லா பூத்து செம்மையாக இருக்குது. சூப்பரான ஒரு வியூ. இதுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா செவ்வந்தி பூவு. நீங்கள் அதை லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன். மரம் ஃபுல்லாகவே சப்போட்டா பழமாக தான் இருக்குது. சப்போட்டா சீசன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஜென் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிறுமலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். திண்டுக்கல் சிறுமலை தான். சிறுமலை விழாங்க போக போகிறோம். அது போகிற வழியில் என்னென்ன இருக்குன்ட்டு பார்த்துக்கிட்டே போகலாம். வாங்க வீடியோவில் போகலாம். நான் இப்போ எங்கே நின்றுருக்கேன்னா, திண்டுக்கல்லேருந்து வெள்ளோடுக்கு போகிற ரோட்டில் தான் நின்றுருக்கேன். சிறுமலைக்கு வெள்ளோடு ரோட்டு வழியாகவும் போகலாம், திண்டுக்கல் ரத்தம் ரோட்டு வழியாகவும் போகலாம். நம்ம இன்றைக்கி வெள்ளோடு ரோட்டு வழியாக தான் போக போகிறோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கொய்யா மரம், வாழை மரம்னு நிறைய இது இருக்குது. இங்கே வெள்ளோடு போகிற வழி எல்லாமே தோப்புகளாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செடி இருக்குது. அந்த செடியில் ஒரு மொட்டு இருக்குது. அந்த மொட்டை எடுத்து நீங்கள் தண்ணியில் வச்சிங்கன்னா அது அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த செடியை உங்களுக்கு நான் காட்டுறேன், வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மொட்டு தான். இந்த இதை நீங்கள் தண்ணியில் அப்படியே வச்சிங்கன்னா அப்படியே அது வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த மொட்டு. ஸோ நான் இப்போ தண்ணி கொண்டு வரல, உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் அது வெடிக்கிறத. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செடி. அந்த செடியை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அந்த செடி பேர் வந்து தொட்டாச்சினிங்கி. அந்த செடியை சில பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு நான் அந்த செடி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அந்த செடியை நீங்கள் தொட்டிங்கன்னா அப்படியே அது மூடிக்கும். அது வந்து உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் தொட்டாச்சினிங்கி செடி. இந்த செடியை இப்போ நீங்கள் தொட்டிங்கன்னா அப்படியே அதை மூடிக்கும். பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், சும்மா லைட்டாக இப்படி டச் பண்ணாலே போதும், அந்த அப்படியே மூடிக்கும். பாருங்களே, இதே டச் பண்ணால் போதும், அதுவாகவே அப்படியே மூடிக்குது. இந்த செடிக்கு உணர்வு இருக்குன்னு நினைக்கிறேன். தொட்டவுடனே அப்படியே மூடிக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா இது இருக்குது. ஸோ பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு. தொட்டாலே போதும், அப்படியே மூடிக்குது. இந்த செடிக்கு பேர் தான் தொட்டாச்சினிங்கி. பாருங்கள், இப்படி வச்சோடனே அப்படியே மூடிக்குது. இதற்கு பேர் தான் தொட்டாச்சினிங்கி செடி. ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது எங்கே இருக்குன்னா, திண்டுக்கல் வெள்ளோடு ரோட்டில் சிறுமலைக்கு போகிற வழியில் இருக்குது. நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா வேலையும் மூடிக்கிச்சு. ஸோ இது வந்து திண்டுக்கல் வெள்ளோட்டு வழியில் போகிற ரோட்டில்
வெள்ளோடு போகிற ரோட்டில் தான் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கல்லுப்பட்டியில் இருக்கோம். கல்லுப்பட்டியிலேருந்து இப்போ இங்கிட்ட ரோடு வழியுது பார்த்தீங்களா? இந்த ரோடு இங்கிட்டு போனீங்கன்னா நரசிங்கபுரம் வெள்ளோடுன்னு வரும். நம்ம இப்போது சிறுமலைக்கு போகணும்னா இங்கிட்ட ஒரு லெஃப்ட்டில் கட் பண்ணணும். இந்த லெஃப்ட்டில் கட் பண்ணி போனால் தான் சிறுமலைக்கு போக முடியும். ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த வழியில் போகலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இலையை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் கருவேப்பிலை மரத்தை நீங்கள் பார்க்கணுமா? வாங்க காட்டுறேன். இந்த மரம் தான் கருவேப்பிலை மரம். வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கருவேப்பிலை மரம்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் கருவேப்பிலை மரம். இதுதான் கருவேப்பிலை இலை, பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை மரம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா செண்டு மல்லியும் செவந்தி பூவும் இங்கே இருக்குது. இது சூப்பராக இருக்குது. சூப்பரான ஒரு வியூ. வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். இங்கே இருக்கிறது மஞ்சள் கலரில் இருக்கிறது வந்து செண்டு மல்லி. அங்கிட்டு லாஸ்ட்டாக அந்த ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே செவந்தி பூவு. செண்டு மல்லி பார்த்தீங்கன்னா நல்லா பூத்து இருக்குது. வாங்க பக்கத்தில் போய் க்ளோஸில் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் செண்டு மல்லி. நல்லா பூத்து செம்மையாக இருக்குது. சூப்பரான ஒரு வியூ. இதுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா செவந்தி பூவு. நீங்கள் அதை லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு காட்சியாக இருக்குது. ஓகே, வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். செண்டு மல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா சப்போட்டோ பழம் தோட்டம் இருக்குது. சப்போட்டா தோட்டம். வாங்க போய் பக்கத்தில் போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாகவே சப்போட்டா பழமாக தான் இருக்குது.
சப்போட்டா சீசன். இங்கே பார்த்தீங்கன்னா மரமெல்லாம் அப்படியே காயாக இருக்குது, சப்போட்டா காயா. ஸோ வாங்க அப்படியே நம்ம போகலாம். நெக்ஸ்ட் இடம் ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு போக போகிறோம். அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சிறுமலைக்கு பக்கத்தில் வந்தாச்சு. நாம் இப்போ சிறுமலை பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம்தான், சிறுமலையை ரீச் ஆகிருக்கலாம். ஸோ வாங்க போகலாம். இப்போ எங்கே இருக்கேன்னா சிறுமலையோட பக்கத்தில் வந்தாச்சு. இப்போது வந்து சிறுமலையோட தொடர்ச்சியான மலைகளில் ஒரு சின்ன மலை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மலையை வந்து சிறுமலையோட தொடர்ச்சி மலை தான். இந்த மலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ வாங்க பக்கத்தில் போய் நல்லா க்ளோஸாக பார்ப்போம். இப்போ நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மலைக்கு பக்கத்தில் வந்தாலே இந்த வண்டுகள் போடுற சவுண்டு கெய்ன்னு கேட்குது. ஸோ வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். அடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு போக போகிறோம். ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த ரோடோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் இந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹாஸ்ட் மாதிரி இந்த ரோட்லேருந்து ரைட் கட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோட்டு தான், ஸ்ட்ரைட்டாக சிறுமலைக்கு தான் போகும். வாங்க இப்போ நம்ம அங்கிட்டு போகலாம். நம்ம நத்தம் ரோடு வழியாக வந்திருந்தோம்னா இந்த சைட்லேருந்து வந்திருப்போம். இந்த ரோடு வழியாக நாம் இப்போ வெள்ளோடு ரோடு வழியாக வந்தனால இங்கிட்டிருந்து வந்திருக்கிறோம். இந்த ரோட்லேருந்து வந்தனால எல்லாம் ரோடு எல்லாமே தோப்புகளாகவும் நிறையா பழங்கள் தோப்புகளாக இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். இப்போ நாம் இந்த ரோடு எனக்கு பின்னாடி இருக்கிற ரோடுக்கு இந்த வழியாக போக போகிறோம் சிறுமலைக்கு. இதுலேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு போனீங்கன்னா சிறுமலை தான், எங்கேயும் திரும்ப வேணாம். வாங்க சிறுமலைக்கு போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்னிங் இருக்குது. இந்த டேர்னிங் திரும்பின உடனே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அதுதான் சிறுமலைக்கு மேலே போகிற செக் போஸ்ட்டு. அந்த செக் போஸ்ட்டை தாண்டி தான் நீங்கள் அந்த சிறுமலைக்கு நீங்கள் போகணும். வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இதுதான் சிறுமலைக்கு போகிற செக் போஸ்ட்டு. இதை தாண்டி தான் நீங்கள் சிறுமலைக்கு போய் ஆகணும். ஸோ நாம் இப்போது சிறுமலைக்கு வந்தாச்சு. வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சிறுமலைக்கு வந்தாச்சு. இந்த சிறுமலையில் பார்த்தீங்கன்னா 18 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. நான் இப்போ ஃபஸ்ட்டு வளைவு தான் தாண்டி வந்திருக்கேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வளைவுலே அந்த சிறுமலையோட கீழே இருக்கிற அந்த அழகை பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் கருத்து சொல்லணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களோட மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.